ரொம்ப நடிக்காதீங்கம்மா, ஷாக் ஆன மாதிரி. என்னடி இவர் இப்படி பேசுறார்? நாங்க கொண்டுட்டு மாடியில இருந்து கீழே தூக்கி போட்ட மாதிரி. ஹே, என்னடி பேசுறா நீ? வாய மூடிட்டு சும்மாடி. சரி, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். சார், நீங்க தானே இந்த ஹாஸ்டல் ஓனர்? ஓம் சார், நான் தான் இந்த ஹாஸ்டல் ஓனர். இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம். ஹாஸ்டல் நேம் கெட்டு போயிடும் சார். ப்ளீஸ் சார். என்ன சார் பேசுறீங்க? ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு, நீங்க எப்படி பேசுறீங்க? பேசாம போங்க சார். ஹலோ சார், நான் தான் ராகு. நீங்களா? சரி, உள்ள வாங்க. கேஸ் பத்தின ஃபுல் டீட்டெயில் இந்த ஃபைல் இருக்கு. ஓகே சார், நான் பார்க்குறேன். சார், உங்களோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட நேம் வந்து வெற்றிமாறன். என்னை வெற்றி என்றே கூப்பிடுங்க. எல்லாரும் இது ஒரு லவ் ஷோ, அந்த பொண்ணை சூசைட் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. பட் இந்த கேஸுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியல. வேற என்ன சார், எல்லாம் இந்த மீடியா நீங்க பண்ற வேலை. ஊதி ஊதி கண்டு தட்டி பெருசாக்கிட்டாங்க. சரி, மற்றவங்கள விடுங்க. இவ்வளோ நான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண நீங்க சொல்லுங்க, இது கொலையா தற்கொலையான்னு. பிஎஸ் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு நைட் 2 மணிக்கு இறந்திருக்கா. மாடியில இருந்து குதிச்சா, அப்பவே ஸ்பாட் அவுட். அவ கூட தங்கியிருந்த 3 கேர்ள்ஸ் அவ லவ்ல ஃபீல் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்காக தான் சூசைட் பண்ணிருக்கிறான்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவ அன்னைக்கு நைட் ஹாஸ்டலுக்கு ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு வந்ததாகவும் எல்லாரும் ரூம்ல ஒன்னா ஜாலியாகவும் சொல்றாங்க. பட் ஹாஸ்டல்ல ரெக்கார்ட் பண்ணி ஸ்டெல்லான்னு யாருமே அங்க வரல. அப்படி யாரையும் பார்க்கவும் இல்லைன்னு சொல்றாங்க. கீர்த்தி அக்ஷய்னு ஒரு பையனை லவ் பண்ணிக்கா. அவகிட்ட லாஸ்டா சேட் பண்ண சாட்டிங் டீட்டெயில்ஸ் அண்ட் 6 மந்த் அவ யார்கிட்ட எல்லாம் பேசிக்கா அப்படிங்கிற மொபைல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. நார்மல் சண்டேல பிரேக்கப் ஆயிருக்கு. அவ்வளோதான் சார். அவ்வளவுதான்டா? இன்னும் மேலும் சொல்லுங்க. இவங்க சாட்டிங் அண்ட் கால் டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள அடிக்கடி இது மாதிரி சண்டை நடக்கும். உடனே சேர்ந்துருவாங்க. ஸோ அவ்வாறு அந்த பொண்ணு சூசைட் பண்ணல சான்ஸே இல்லை. நீங்க அந்த பையன் அக்ஷய ஸ்டேஷன் வச்சு விசாரிச்சீங்களா? அதெல்லாம் உள்ள வச்சு அடிச்சு நொங்க கலட்டுச்சு. நோ யூஸ் சார். அவன் அப்பாவிதான். சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். ஒன் வீக்கா நானும் தான் தேடுறேன், ஒரு லூ கூட கிடைக்கவில்லையே. என்ன இந்த கேஸ் மட்டும் இப்படி போட்டு என்ன உயிரை வாங்கு? இப்போ இந்த பொண்ணை தற்கொலை பண்ணலையா, கொலை இல்லை கொலையா தற்கொலையா? கொலைன்ற ஏதாவது எவிடன்ஸ் இருந்திருக்கணுமே. எவிடன்ஸும் இல்லையே. நானும் போய் செக் பண்ணி பாருங்க, எவிடன்ஸ் எதுவும் இல்லையே. அப்போ இந்த கீர்த்தி என்ற பொண்ணு தற்கொலை தான் பண்ணியிருக்காள் போல. சரி, கேஸை க்ளோஸ் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க. நான் எஸ்ஐ வெற்றிமாறன் தான் பேசுகிறேன். ஹலோ சார், நான் ரெட்ஃபீல்ட் ஹாஸ்டல்ல இருந்து பேசுறேன். இங்க ஒரு பொண்ணோட டெட் பாடி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். என்ன, இன்னொரு பொண்ணோட டெட் பாடியா? சரி, நான் உடனே வரேன். நீங்க போன வைங்க. இந்த பொண்ணோட நேம் என்ன? இந்த பொண்ணோட நேம் வந்து சார் வைஷ்ணவி. இவள் கூட 3 பேர் தங்கி இருக்காங்க. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் டெட் பாடியை பார்த்தது? கூப்பிடுங்க இருக்கா. பிரியா, உள்ள வாங்க. நான் தான் சார் பார்த்தேன். பார்த்த உடனே வார்டனை கூட்டிட்டு வந்துட்டேன் சார். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது சார் உண்மைக்கு. ஓகே, நேற்று நைட் உங்களோட ரூமுக்கு யாரும் வந்திருந்தாங்களா ஸ்டே பண்றதுக்கு? ஆம் சார், வந்திருந்தா. ஸ்டெல்லா என்ற பொண்ணு நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி உடனே தான் கால் பண்ணி சொன்னாங்க. இப்ப அந்த பொண்ணு இங்க இருக்காங்களா? இருந்தா கூப்பிடுங்க ஸ்டெல்லாவை. சார், அப்படி யாரும் இல்ல சார். ஸ்டெல்லா நேம்ல எங்களோட ஹாஸ்டல்ல யாரும் இல்ல சார். அப்ப எப்படி மேடம் ஸ்டெல்லாண்ட நேம்ல 2 ரூமுக்கும் ஒரு ஆள் போயிருக்க முடியும்? நீங்க தான் கால் பண்ணி சொன்னு சொல்றாங்க. இல்ல சார், உண்மைக்கும் நான் கால் பண்ணி சொல்ல சார். லேடி போலீஸை கூப்பிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டுங்க. அடிக்கிற அடியில தான் உண்மை வெளி வரும் என்னன்னு. இல்ல சார், உண்மைக்கும் எனக்கு தெரியாது சார். சத்தியமா சொல்றேன், நான் கால் பண்ணி எதுவும் சொல்லல. புதுசா யாரும் வந்திருக்காங்கண்டு. புதுசா யாரும் இருந்தா நான் தான் சார் கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வரேன். நான் கால் பண்ணி எல்லாம் நான் சொல்றேன். இல்ல சார்.
ஆ சரி சரி விசாரி தெரிய வரும் தானே என்ன காரணம் உண்டு. இந்த ஹாஸ்டலோட ஓனர் யாரு? வாயப்பன் சார். அவர் அந்த கேஸுக்கு வந்திருந்தே இப்ப இதுக்கு வரல சார் இன்னும். அவர்கிட்ட சொல்லி இந்த ஹாஸ்டலை உடனே மூடல் உங்களுக்கு எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏன்னுட்டு கேட்டா இந்த நியூஸ் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகி கொண்டு போகுது. அதனால ஹாஸ்டல்ல எடுத்து விட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த டெட் பாடியை உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார், ஆம்புலன்ஸ் இந்த வந்துட்டு இருக்கு, உடனே அனுப்புறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. இந்த ரூம்ல கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க, அது எவிடன்ஸ் இருக்காண்டு. இந்த பொண்ணுங்கள்லாம் சாகிறத பார்த்தா தற்கொலை செஞ்ச மாதிரி இல்லையே, கொண்ட மாதிரி தான் இருக்கு பார்க்க. அந்த பொண்ணோட கேஸை க்ளோஸ் பண்ண இருக்கும்போது அது இந்த பொண்ணு செத்துட்டாளே எப்படி? ஆம் சார், என்ன காரணம் என்னன்னு தெரியல. நான் அந்த ரூமை செக் பண்றேன் சார். இந்த ஹாஸ்டலை விட்டு எல்லாரையும் போக சொன்னேன், ஏன் இன்னும் யாரும் போகாம இருக்காங்க? தெரியல சார், இங்க கொஞ்சம் பொண்ணுங்க போறாங்க. சரியா வா போயிட்டு கேட்போம் என்ன பிரச்சனை. உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க சார். கூடவே இருந்த பொண்ணு திடீர்னு தட்டா, பட் ஏன் நீங்க இந்த ஹாஸ்டல் இருக்கீங்க? காலி பண்ண சொல்லியாச்சு, நீங்க இந்த முயற்சி எடுக்கல. இப்படி அமைதியா இருந்தா எப்படி? பதில் சொல்லுங்க. எங்களை அது போக விட மாட்டேங்குது சார். போலீஸ் கிட்ட போறீங்கன்னு சொல்லி மறந்துடாதீங்க சார். சீரியஸா நான் போகணும்னு தான் நினைக்கிறோம். ஏதோ ஒன்று எங்களை போக விடாம பண்ணி மனசை மாத்துது சார். இவங்க நம்மள ஓட்டுறாங்க சார். சரி வாங்க ரகு, வைஷ்ணவி இந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க கேர்ள்ஸ் விசாரிப்போம். அப்போ இந்த பொண்ணுங்க நான் சொல்றத நம்புறீங்களா சார்? சே இல்ல ரகு, அங்க ஒருக்கா போய் நம்ம விசாரிச்சு போட்டு வருவோம் ரகு. இங்கே நீங்க ஏன்மா போகல? எல்லாரையுமே ஹாஸ்டல் விட்டு போக சொல்லிட்டோம், நீங்க மட்டுமே நீங்க ஹாஸ்டல் ஸ்டே பண்றீங்க. தெரியல சார். தெரியலண்டா என்ன அர்த்தம்? எல்லாருமே தெரியலண்டா ஒழுங்கா சொல்லுங்க, என்ன ரீசன்? ஏன் போகாம இருக்கீங்க? நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்றோம் தான் சார். ஆனா எங்களால இந்த ஹாஸ்டல்ல போக முடியல. ஏதோ ஒண்ணு எங்க மனசை மாத்துது சார். என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு இங்க ஷோ என்ன எல்லாரும் ஒரே பதில சொல்றீங்க? எதுவும் புதுசா எதுவும் கேம் பிளே பண்றீங்களா? விசாரணைக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் சார். நாங்க உண்மையை தான் சார் சொல்றோம். நாங்க ரெடி ஆகிறோம், ஆனா எங்களால போக முடியல. எங்களோட மனசு ஏதோ ஒன்று மாத்துது. உண்மையை தான் சொல்றோம். வாயா வெளியே போவோம், தலையெல்லாம் இடிக்கு. இல்லைங்க சார், நானும் பாறேன். தனியா விட்டுட்டு போகாதீங்க சார். என்ன சார் இப்படி கோவப்பட்டுட்டு வந்துட்டீங்க? புறவெண்ணையா எல்லாம் சொல்லி வச்சு கேட்கிற மாதிரி ஒரே பதில சொல்றாங்க எல்லாரும். ஒருவேளை உண்மையா இருக்கும் தானே சார்? சும்மா இருயா நீ வேற. சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? அந்த ஹாஸ்டல்ல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். யோ ஏதோ தப்பா இருக்கு சார், சொல்றது சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். உளராதையா, போலீஸ்காரனா பேய் அது இதுன்னு போயா பேசாம. கடுப்பாக்கி கொண்டு. ஹலோ சொல்லுங்க. என்ன உண்மையாவா? சரி, நாங்க சீக்கிரமா வரோம். சார் சார். என்னையா கத்திக்கிட்டே வரா? என்ன இன்னும் போகலையா? இன்னும் சார், ரெட்வியூ ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு டெத்தாம் சார். என்னையா சொல்ற? இன்னொரு டெத்தா? ஆம் சார், இப்பதான் கால் பண்ணியிருந்தாங்க. வாங்க சார், உடனே போ. சரி போயா, நானும் வரேன். சரி ஜீப்பை கொண்டா.